எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பார்வதி, வயசு 37 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ தங்கமான குணம் உள்ள, அப்புறம் நல்ல கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு பெண் வளர்ந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசி பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வந்து பார்த்துட்டு வராங்க. இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அதுக்கு மேலே இவங்க அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாம். இப்போ இவங்க அந்த வேலையை நல்லா கற்றுக்கிட்டு தனியாக ஒரு இனிப்பு பலகார கடை சில வருஷம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ண நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போய் தான் சொல்லியிருக்காங்கம்மா. மேரேஜ் ஆகி தனியாக வாழ்ந்துட்டு வரத சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வயசாகிட்டு தானே வீட்டில் இருக்காங்களா. இவங்க தான் பார்த்துட்டு வரத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேரக்டர் ஆகணும், கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக கூட இருந்து உண்மையாக பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தங்கமான குணம் உள்ள வரணும் அமைஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வச்சுங்க தான். இவங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நந்தினி வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியம் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வந்து பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவங்க சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சில வருஷம் முன்னாடி தவறிட்டாங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி மட்டும் தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் தனிமை தான் இருக்காங்களா. இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா. இவங்க ஃபைனான்ஷியல் வருமானம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கவனிச்சுக்க தான் ஆள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக கவனிச்சுக்க தான் துணை தேட தான் சொல்லியிருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அப்ரோச் பண்ணலாமா. இவங்க ஒரு தங்கமான குணமான பொண்ணுமா. இவங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.